ஒரு பிசினஸ் உலகத்தை, செல்வ உலகத்தை அநேகர் பிடிக்க துவங்கி விட்டார். ஆக்குகிற நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை யாரா மாத்துறோம் அப்படின்னு சொன்னாரா? ஆனா இங்க என்ன சொல்றாரு? இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய், ஆமா, எங்களை எல்லாம் என்ன பண்றீங்க? ஆளுகிறீர்களே அப்படின்றார். அப்போ ஒரு நேரத்தில் உங்க ஐஸ்வர்யவான் ஆக்குறோன்றாரு. இப்போ என்ன சொல்றாரு? ஆயிட்டீங்களேன்றார். சென்னை ஏர்போர்ட்லேருந்து நான் இறங்கின உடனே ரகு, பாஸ்டர் இம்மானுவேல், கேப்ரியல் இவங்கெல்லாம் நான் காரில் கூட்டிகிட்டு போனேன். ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க, மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு சரின்னு அவங்க வீட்டுக்கு போனோம். போன உடனே நல்ல பிரியாணி, நல்ல வகை வகையான சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா சாப்பிட்டோம். சரி தேங்க்ஸ் அப்படின்னோம். இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்டுக்கட்டாக எடுத்து கையில் கொடுத்தாங்க. உங்கள் செய்தி கேட்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இல்லை. இப்போ இதே சென்னையில் இந்த மாதிரி ஒரு வீட்டை வாங்கி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி, ஆமே, உங்கள் கையில் இவ்வளவு எடுத்து கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை எங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஆமே. சரின்னு சொல்லிட்டு மீட்டிங் வந்தால் லைனில் நின்று கோல்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் போகும்போது என்ன பண்ண போகிறேன்? கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அப்போ ஒரு நேரத்தில் ஒன்றுமே இல்லைன்ற மக்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இதை கேட்டு 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 ஒரு பிஸ்னஸ் உலகத்தை, செல்வ உலகத்தை, பண உலகத்தை அநேகர் பிடிக்க துவங்கி விட்டார். அப்ப சிலருக்கு என்ன சொல்றேன்? நாங்கள் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குகிறவர்களாய் இருக்கிறோம். சிலருக்கு இப்ப எப்படி சொல்ல வேண்டியிருக்குது? இப்பொழுதே நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி கடனால் தன் பிள்ளைகளோடு தற்கொலை பண்ணிக்கொள்ள இருந்த ஒரு சகோதரன், ஒரு குடும்பம் இந்த செய்தியினால், இந்த வார்த்தையினால் தொடப்பட்டு நம்முடைய ஊழியங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு போன வாரம் அந்த ஊரில் ஒரு பெரிய வீட்டை அவர் கட்டியிருக்கிறாரு. பஞ்சாயத்து தலைவர்ங்கிற போஸ்ட் வாங்கியிருக்கிறாரு. சொந்தமாக மினி பேங்க் ஆரம்பிச்சிருக்கிறாரு. 3 தொழில்களை அவர் துவங்கி இருக்கிறாரு. அப்போ 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கடனாளியா இருந்த ஒருத்தர் இன்றைக்கு ஆளுகிறவர்களாய், ஆமென்.